இளைப்பாறுதலோடு சமாதானத்தோடு எப்பொழுது வாழ்வேன் என்று ஏங்கும் ஆத்துமாவே என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 147:14. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். யோசுவா, ஆசா, சாலமோன் இவர்களை குறித்து வாசிக்க பொதுவான வசனம், தேசம் யுத்தமில்லாமல் இருந்தபடியினால் இளைப்பாறுதலாய் இருந்தது, எனவே அவர்கள் காரியங்களும் வாய்த்தது. தேவன் நமக்காக யுத்தங்களை செய்யும் போது சமாதானமும் இளைப்பாறுதலும் நமக்கு கிடைக்கும். அதற்கு தேவ திட்டத்தின்படி சித்தத்தின்படி நாம் காரியங்களை செய்யும் போது அவர் நமக்காக யுத்தம் செய்து தடைகளை அகற்றி நம் காரியங்களை ஃபுல் போக்கஸ்டா செய்ய வைப்பாருங்க. அப்பொழுது அது நமக்கு திருப்தியை கொடுக்குங்க. ஜெபிக்கலாமாங்க. சமாதானத்தோடு திருப்தியோடு வாழ என் காரியங்களை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். ஃபுல் போக்கஸ்டா செய்ய தடைகளை நீக்கி என் காரியங்களை நீர் பொறுப்பேற்பீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.